அரசியல்ன்றது ஒரு சதுர வேட்டை. ஆனா நம்ம ஊர் பாஷையில சொல்லணும்னா இது பச்சையா ஆடப்படுற ஆடுபுலி ஆட்டம். இங்க புலியது ஆடியதுன்னு யாருக்குமே தெரியாது. நகர்த்துற ஒவ்வொரு காய்க்கு பின்னாலையும் ஒரு பலமான கணக்கு இருக்கும். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு கோட்டையில புதுசா ஆட்சி அமைஞ்சாச்சு. தமிழகத்தோட புதிய முதலமைச்சரா தளபதி விஜய் அரியணையில உட்கார்ந்தாச்சு. ரீல்ல பார்த்த அந்த சண்டைக்காரன் இப்போ ரியல்ல தமிழ்நாட்டோட பவர்ஃபுல் சிஎம். தேர்தல் முடிஞ்ச முதலமைச்சர் நாற்காலியில விஜய் உட்கார்ந்தாச்சுன்ன உடனே தமிழ்நாட்டு அரசியல் களம் அப்படியே அமைதியாயிடுச்சுன்னு கேட்டா அங்கதான் பெரிய தப்பு கணக்கு போடுறோம். நிஜமான ஆட்டமே இப்பதான் ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் பாருங்க, டெல்லிக்கு அவசரமா ஃப்ளைட் ஏறாரு அண்ணாமலை. அமித்ஷா, PL சந்தோஷ்னு பாஜகவோட பெரிய தலைங்களை எல்லாம் வரிசையா பார்க்கிறாரு. பார்த்துட்டு வெளியே வந்து இன்னும் 2 நாள் பொறுங்க, நான் சுதந்திரமா பேசுறேங்கிறாரு. டெல்லி தலைமை தர்ற MP பதவி, மத்திய அமைச்சர் ஆஃபர்னு எல்லாத்தையும் வேணான்னு தட்டி விடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம புதிய சிஎம் விஜய் திருச்சியில லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு முன்னாடி நின்று கச்சிதமா கோட் ஷூட் போட்டுக்கிட்டு நான் எதுக்கும் அஞ்ச மாட்டேன், இனிமே எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டு தான்னு மைக் பிடிச்சு முழங்குறாரு. வெளியில இருந்து பார்க்குற சாமானிய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அண்ணாமலைக்கு பாஜகவோட சீட்டு கிடைக்கல, பதவியும் போச்சு, அதான் கோச்சுக்கிட்டு தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு. விஜய் இப்பதான் ஜெயிச்சிருக்காரு, ஆட்சியை எப்படி காப்பாற்ற போறாருன்னு பார்க்குறாரு. இதுதான் மேலோட்டமா நமக்கு தெரிகிற படம். ஆனா நம்ம அரசியல் ஆட்டம் ஷோவோட பாணியில கேள்வி இது இல்ல. அண்ணாமலை டெல்லியை உதறிட்டு வெளியே வர்றதுக்கும் கோட்டையை பிடிச்ச விஜய் அடுத்தடுத்து போடுற ஸ்கெட்சுக்கும் நடுவுல நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு ரகசிய லிங்க் இருக்கா? ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டோட 2 இளந்தலைவர்களும் எடுக்க போற அந்த நெக்ஸ்ட் மூவ் யாருக்காக? திரைக்கு பின்னாடி இருந்து இந்த ஆட்டத்தை ஆட்டுவிக்கிறது யாரு? இன்னைக்கு நாம பார்க்க போறது அண்ணாமலை விஜய் 2 பேரோட அறியப்படாத அந்த அரசியல் பின்னணியும் அவங்க ஆட போற அந்த மர்ம ஆட்டத்தையும் தான். வாங்க அரசியல் ஆட்டம் ஷோக்குள்ள போலாம். அரசியல் ஆட்டம் ஆரம்பம். மக்கள் தீர்ப்பு மகத்தானது. கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. அண்ணாமலைக்கும் டெல்லி பாஜகவுக்கும் நடுவுல எப்போ சண்டை ஆரம்பிக்குது? இந்த 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி அதிமுக கூட கூட்டணி வைக்கணும்னு டெல்லி சொன்னப்பவே அண்ணாமலை அதை வேணாம்னு எதிர்த்தாரு. அதனாலேயே அவரோட தலைவர் பதவி பறிக்கப்பட்டுச்சு. எலெக்ஷன்ல நிக்க சீட்டும் கொடுக்கல. ஆனா தேர்தல் முடிஞ்சு பாஜக கூட்டணி வெறும் ஒரே ஒரு சீட்ல தோத்து போன உடனே டெல்லி தலைமைக்கு சுருக்குன்னு உரைக்குது. அண்ணாமலையை பகிச்சிக்க கூடாதுன்னு சொல்லி டெல்லியில் அவருக்கு பெரிய பதவிகளை தூக்கி தர்றாங்க. ஆனால் அது அண்ணாமலை ஏன் வேணாம்னு சொல்லணும்? பாஜகவில் இருந்தால் எனக்கு ஃபியூச்சர் இல்லைன்னு ஓப்பனாக டெல்லிக்காரங்க கிட்டேயே சொல்லிட்டு வர்றாரே, அது ஏன்? ஆட்சிக்கு வந்த அடுத்த நாளே இங்கே குதிரை பேரம் நடக்குது, மெஜாரிட்டி இல்லைன்னு ஆளுநர்கிட்ட கம்ப்ளைண்ட் போகுது. கூட்டணியில் இருக்கிறவங்க ஒரு பக்கம் இழுக்கிறாங்க, எதிர்கட்சி ஒரு பக்கம் குடையுது. விஜய்க்கு பின்னால ஒரு பெரிய முள்வேலி இருக்கு. இங்கதான் எல்லாரும் யோசிக்க தவறின ஒரு அரசியல் பின்னணி ஒளிஞ்சிருக்கு. சமீபத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த 9ஆம் வகுப்புக்கான மும்மொழி வழி கொள்கை உத்தரவை பாஜகவுல இருந்துகிட்டே அண்ணாமலை ஓப்பனா எதிர்க்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை தான் கரெக்டுங்கிறாரு. மறுபக்கம் திருச்சியில பேசுற சிஎம் விஜய் மாநில உரிமை, சமூக நீதி, மதச்சார்பின்மையில என்னோட கவர்மெண்ட் யாருக்கும் தலை வணங்காதுங்கிறாரு. யோசிச்சு பாருங்க. டெல்லியை எதிர்க்கிற பாணியில அண்ணாமலையும் பேசுறாரு, அதே டெல்லிக்கு எதிராக விஜயும் முழங்குறாரு. அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட எதிர்ப்பு ஓட்டுகளையும் தேசிய எதிர்ப்பு ஓட்டுகளையும் தங்களுக்குள்ள பிரிச்சுக்க இவங்க 2 பேரும் பிளான் போடுறாங்களா? இல்ல இவங்க 2 பேரையும் பின்னால இருந்து இயக்குற கம்பெனி ஒன்னு தாண்டான்னு சொல்றாங்களா? அரசியல்ல எதுவுமே சும்மா நடக்கிறது இல்லை நேயர்களே. காய்கள் எப்படி நகருதுன்னு நம்ம தேதிகளோட வரிசைப்படுத்தி பார்த்தா நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும்.
இருக்கு. தேர்தல் ரிசல்ட் வந்தப்போ விஜயோட தாவேகா கட்சி 100க்கும் அதிகமான இடங்களை பிடிச்சி சிங்கள ஆட்சியை பிடிக்குது. திமுக, அதிமுக, பாஜக கூட்டணிகள் பெரிய சரிவை சந்திக்குது. தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில ஒரு புதிய அரசியல் களம் தயாராகுது. அப்படியே மே மாசம் கடைசி வாரம் வாங்க, அண்ணாமலையோட ஆளுங்க அண்ணாமலை அன்பு கூட்டங்கிற பேர்ல தமிழ்நாடு முழுக்க புதுசா கமிட்டி போடுறாங்க. கோயம்புத்தூர் முழுக்க வாராய் தலைவா வழி நடத்தன்னு போஸ்டர் ஓட்டுறாங்க. ஆனா அதுல எந்த இடத்துலயும் தாமரை சின்னமோ பாஜக கொடியோ இல்ல. ஜூன் 2026 சிஎம் விஜய் திருச்சியில பிரம்மாண்டமான நன்றியுரை கூட்டத்துல பேசுறாரு. அன்னைக்கு அவர் போட்டிருந்த ட்ரெஸ் என்ன தெரியுமா? கருப்பு வெள்ளையும் கலந்த கோச்சு. அவர் என்னவோ என் முடிவு பிளாக் அண்ட் ஒயிட் தான்னு பஞ்சு பேசுறாரு. ஆனா அரசியல் படிச்சவங்க கவனிச்சது அது பெரியார் அண்ணாவோட கருப்பு வெள்ளை குறியீடு. ஜூன் 2, 2026 அண்ணாமலை டெல்லியில அமித்ஷாவை பார்க்கிறாரு. தன் ராஜினாமா கடிதத்தை கொடுக்கிறாரு. அதே நாள் சென்னை ஏர்போர்ட்ல வந்து இறங்குற அவரோட கார்ல பாஜக கொடி இல்லை. இந்த தேதிகளையும் சம்பவங்களையும் கோர்த்து பாருங்க. ஒரு பக்கம் விஜய் சினிமா இமேஜை விட்டுட்டு அண்ணா, பெரியார், எம்ஜிஆர் வழின்னு சொல்லி திராவிட முகமூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கா மாற்றாரு. இன்னொரு பக்கம் அண்ணாமலை பாஜகவோட அந்த லேபிளை கழட்டி போட்டுட்டு தமிழ்நாட்டுக்கான பிராந்திய முகம்னு சொல்லி கிளம்புறாரு. இதெல்லாம் தற்செயலா நடக்குதுன்னு உங்களால நம்ப முடியுதா? இங்க தான் நம்ம கொஞ்சம் மூளையை கசக்க வேண்டியிருக்கு நேயர்களே. அண்ணாமலை ஆரம்பிக்க போறதா சொல்ற அந்த மக்கள் சக்தி இயக்கம் யாரை டார்கெட் பண்ணுது? இது ஒருவேளை பாஜகவோட பிளான் பியா இருக்குமோ? அதாவது தாமரை சின்னத்தை வச்சு தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்க முடியாதுன்னு டெல்லிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு போல. அதனால தான் அண்ணாமலையை ஒரு பிராந்திய கட்சியா மாற்றி பின்னால இருந்து டெல்லி ரிமோட் கண்ட்ரோல் பண்ண போகுதோ? அப்படி அண்ணாமலை புது கட்சி ஆரம்பிச்சா அது யாரோட ஓட்டை பிரிக்கும்? திமுக, அதிமுக ஓட்டையா? இல்ல இப்பதான் புதுசா ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிற விஜயோட தாவேகாவுக்கு விழுந்த அந்த இளைஞர்களோட ஓட்டுகளையா? விஜயோட மூவ கொஞ்சம் பாருங்க. அவரு சிங்கப்பெண் காவல் படைன்னு அதிரடி திட்டம் கொண்டு வர்றாரு. சட்ட ஒழுங்க டைட் பண்றாரு. ஆனா திரைக்கு பின்னால விஜயோட ஆட்சியை எப்போ கவுக்கலாம்னு பழைய கட்சிகள் காத்துட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல விஜய் டெல்லியை நோக்கி சீர்றதும் அண்ணாமலை டெல்லியை விட்டு வெளியில வர்றதும் இப்படி ஒரே நேர்கோட்டில் வந்து நிக்குது. இது எதனால? ஒருவேளை அண்ணாமலையும் விஜயும் எதிர்காலத்துல ஒன்னா சேர்றதுக்கான ஒரு ரகசிய அஸ்திவாரமாக இருக்குமோ? தமிழ்நாட்டில் இருக்கிற பழைய திராவிட கட்சிகளை ஒட்டுமொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு இந்த 2 இளந்தலைவர்களையும் ஒன்னா கொண்டு வர டெல்லி போடுற டபுள் பேரல் துப்பாக்கி ஸ்கெட்சா கூட இருக்குமோ? ஒருத்தர் திராவிட பாதையில போறாரு, இன்னொருத்தர் தமிழ் தேசிய பாதையில வர்றாரு. ஆனா 2 பேரோட டார்கெட்டும் ஒண்ணுதான்னா இந்த திரைக்கதையை எழுதின அந்த பெரிய கை யாரோடது? அண்ணாமலையோட நெக்ஸ்ட் மூவ் டெல்லிக்கு வைக்கிற செக்கா இல்ல தமிழ்நாட்டு அரசியலுக்கு வைக்க போற வேட்டா? முதலமைச்சர் விஜயோட அடுத்த மூவ் ஆட்சியை தக்க வைக்க போடுற தற்காப்பு ஆட்டமா இல்ல ஒட்டுமொத்த கோட்டையையும் தன்வசமாக்குற அதிரடி ஆட்டமா? ஒண்ணு மட்டும் நிச்சயம் நேயர்களே, அண்ணாமலை எடுக்க போற முடிவும் விஜய் சிஎம்மா காட்ட போற ஆக்ஷனும் வரப்போற தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே மாற்ற போகுது. அண்ணாமலையும் விஜயும் நேருக்கு நேர் மோதிக்க போற சிங்கங்களா இல்ல திரைக்கு பின்னால கை கோக்க போற ரகசிய கூட்டாளிகளா? பதில காலம் ரொம்ப சீக்கிரமா சொல்லும். நீங்க என்ன நினைக்கிறீங்க நேயர்களே? அண்ணாமலையோட இந்த அதிரடி முடிவும் விஜயோட கோட்ஷூட் அரசியலும் தமிழ்நாட்டை எங்க கொண்டு போய் நிறுத்த போகுது? உங்களோட யதார்த்தமான கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு அரசியல் ஆட்டத்தோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது உங்கள் Q9 பாலிடிக்ஸ் அரசியல் ஆட்டம்.